ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EURNZD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 6999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை வந்து நம்ம டிஸ்கார்டில் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடித்தப்போ இந்த வீடியோ வந்து நான் செகண்ட் டைம் போடுறேன், அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கிள் டிபி தான் அடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ தான் இந்த வீடியோவை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இது பண்ணுறோம். சரிங்களா? சரி, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இது நம்ம போஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 4/5, இப்போ வந்து 18. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இந்த ட்ரேடை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணணும். ட்ரெண்டு கோடையே ட்ராவல் பண்ணால் தான் அது ஒரு ஃப்ளோவாக ட்ராவல் ஆகி நமக்கு எல்லாமே வந்து சக்ஸஸாக அமையும். ஸோ வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஓஎஸ் கிடச்சோன்னே இது வந்து ப்ரோ ட்ரெண்டாக வந்து கன்சிடர் ஆகிரும். பிஓஎஸ் கிடச்சோன்னா ப்ரோ ட்ரெண்டாக கன்சிடர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர் பிளாக்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கிட்ட நம்மளுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்தோடனே நம்ம வந்து டேரெக்டாக நம்மளுடைய டைம் ஃப்ரேமை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயந்தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், ஒரு எஸ்எல் வந்து இந்த இடத்துல வாங்குச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு டிபி வந்து நமக்கு, அதாவது ஒரு என்ட்ரி வந்து எடுத்து ஃபஸ்ட்டு டிபி வந்து அடிச்சது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போவும் அதே மாதிரி தான், சேம் டு சேம். ஃபஸ்ட்டு எஸ்எல் வந்து கொடுத்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரி கிடைக்குது. சரிங்களா? எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பர்சனலாக கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏன் சார் நடக்குது, இந்த மாதிரி நடக்கிறதுல ஏன் நம்ம எஸ்எல் எல்லாம் ஏன் கலெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இந்த ஆர்டர் பிளாக் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிற ஒரு புது சிஸ்டம் அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பழைய சிஸ்டம் தான். ஸோ பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம எஸ்எல் வந்து இங்கே தான் வைப்போம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம எஸ்எல்லை கலெக்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வேணும்னே வந்து ஆர்டர் பிளாக்கை உடச்சி எஸ்எல்லை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எஸ்எல் கலெக்ட் பண்ணோன்னே அவங்களும் பார்த்திங்கன்னா பை தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களும் பை தான் பண்ணுவாங்க. இது எஸ்எம்சிக்கே வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா? நார்மல் பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டே ஹண்ட் ஆயிரும். எஸ்எம்சி ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே ஹண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்எம்சியே இது பண்ணாலும் ஒரு சில டைம் எஸ்எல் அடிக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ்எல்க்கு அப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா, ஏசியன் ரேஞ்சோட ஹையை தூக்கிடுச்சு, ஏசியன் ரேஞ்சோட லோ தூக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகைன் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிது. என்ட்ரிக்கு லிக்விடிட்டியும் வந்து நீட்டாக கொடுத்துருச்சு, சிங்கிள் டாப் லிக்விடிட்டி. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டேரெக்டாக இவ்வளோ தூரம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நம்ம வந்து டைரக்ட் 4 hours இப்போ மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிருச்சு. இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் நான் பண்ணி காட்டணும் அப்படின்னா, இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயங்கர அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரெண்டு கூட ட்ராவல் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 255 பிப்ஸ். சரிங்களா? அது ப்ராப்ளம் இல்லை. 4 days 12 hours. சரிங்களா? 4 days 12 hours உங்களுக்கு வந்து 255 பிப்ஸ் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். இப்போ நான் வந்து இதை காட்டுறேன். இது வந்து இங்கேயே காட்டுறேன். இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வெறும் 188 பிப்ஸ் தான். ஆனால் அது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 4 days 20 hours. சரிங்களா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெண்டோட ட்ராவல் பண்ணுறப்ப சீக்கிரமாகவும் நமக்கு அடிச்சிடும், நமக்கு டைமும் மிச்சமாகும். அதே வந்து ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக எடுக்கிறப்ப லேட்டாகும், அடிக்காமலும் போகலாம். சரிங்களா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இது பார்த்துக்கலாம். ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:21.
சரிங்களா. 2189 இருக்குது, நம்ம 21 ரவுண்டாகவே எடுத்துக்கலாம் சரிங்களா, கம்மியாகவே எடுத்துக்கலாம். 1:21 உங்களுக்கு இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வேணும்னா மட்டும்தான் 699 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.